மீன ராசிக்கு இருக்கின்ற வியாதி ஃபஸ்ட்டு தலையாய வியாதி ஸ்ட்ரெஸ் என்ற நோயை படிப்படியாக குறைச்சிட்டு வரீங்க. 2வது குடும்பத்தில் ஓவர் கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுவும் வருது. சரியான தூக்கம் இன்மையே இந்த ராசிக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ராசி ஆண் பெண் 2 பேர்த்துக்கும் பிளட் ஃப்ளோ லெவல் இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை. நான் இந்த ராசி வந்தாலே சார் வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சரியாக தூங்கிக்கங்க, ப்ரெஷரை குறைச்சிக்கங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த ராசியோட எஃபெக்ட் இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு, மூச்சு விடுறதில் பாதிக்கிறாங்க. ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, இருமிக்கிட்டே இருக்கார், இருமல் மருந்து பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அவர் மூச்சு குழாயில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஹார்ட் சம்மந்தப்பட்ட அந்த பம்பிங்கில் ப்ராப்ளத்துக்காக இருமுறாருன்னு அப்புறம் கண்டுபிடிச்சி. இப்போ இந்த மூச்சுக்குழல் பிரச்சனை அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ சைடு எஃபெக்ட் மாதிரி நிறையா இருக்குது. அப்போ இவங்க வைத்தியம் பார்க்கணும். சார் வைத்தியம் பார்க்குறோம், ஒரு சில கொழுப்பு கட்டிங்க அதுக்கும் பார்க்க சரியாயிருமா? நிச்சயமாக சரியாயிரும். அப்போ அவங்க வியாதியிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு பிறக்குதுங்க. நிச்சயமாக இறை வழிபாடும் சரி, மருத்துவரையும் சரி, சரியான தசாபுத்தி, ஒரு சில தசாபுத்திக்கு முன்னாடியே பண்ணுங்கம்பம். ஒரு சிலருக்கு வயதானவங்க ஆயுஷ் ஹோமம் கொடுத்துருக்கோம், அது ரொம்ப ரேரு. தசாபுத்தி மேட்ச் ஆனவங்களுக்கு. அப்போ இந்த காலகட்டம் கவனம். ஆனால் இதிலிருந்து விடுபட நல்ல காலம் பிறந்திருக்கு.